யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பீட்ரூட் சப்பாத்தி. என்னது பீட்ரூட் பொரியல் சாப்பிட்ருக்கோம், பீட்ரூட் ஜூஸ் குடிப்போம், நம்ம பீட்ரூட் அல்வா, பீட்ரூட்டில் பல பதார்த்தங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் பீட்ரூட்டில் சப்பாத்தியா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவையாக இருக்கும், சத்தானதாக இருக்கும். குழந்தைகள் பொதுவாக பீட்ரூட் இல்லை காய்கறி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. சரி, அந்த பீட்ரூட் சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நான் செய்முறை விளக்கத்தோடு செய்யும்போது உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் ஒரு பீட்ரூட் எடுத்து 1க்கு 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரே சைஸில் இருக்காது பாருங்கள், இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி 1க்கு 2 கட் பண்ணியாச்சுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம், அப்போ தான் பச்சை வாசனை போயிட்டு நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு விசில் அல்லது 2 விசிலில் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருடைய குக்கர் ஒரு மாதிரி வேலை செய்யும். அதனால் நான் பார்த்திங்கன்னா இப்போ 2 விசிலில் இந்த பீட்ரூட்டை வேக வச்சு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், பீட்ரூட்டை நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். அந்த தண்ணியை நம்ம தனியாக முடிஞ்ச அளவு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பீட்ரூட்டை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்படி பீட்ரூட்டை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்திக்கான மாவு, கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பீட்ரூட்டை வேக வைக்கிறதுல உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கீறி வச்சது சேர்த்துக்கோங்க. இது காரம் எப்போவுமே உங்களுடைய ஆப்ஷனுங்க. அடுத்தது மிளகாய்த்தூள், அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் உப்போடு சேர்த்து. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டை, அந்த விழுதை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் பீட்ரூட் தண்ணி மீந்துருந்துச்சு, அதையும் போட்டுக்கிறேன். நிறம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீஹா ஆன்லைன் நெய்யை நான் சேர்க்குறேன். என்ன வீஹா ஆன்லைன்னா என்ன ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்புறமே சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இங்கே பாருங்கள், சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு அது ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இன்னும் நல்லா இந்த மாவுக்கு மசாஜ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீஸியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பார்க்க அந்த நிறமே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. பாருங்க, இப்போ நம்ம பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல், அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் சப்பாத்தி மாவு, பீட்ரூட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக, சப்பாத்திக்கு எப்படி உருண்டைகள் பிடிப்போமோ அது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊற போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. என்ன அழகாக இருக்குல்ல, கையில் மருதாணி வச்ச மாதிரி இருக்குது. நம்ம இந்த பீட்ரூட் சப்பாத்தி ஒரு 6 உருண்டைகளாக உங்களுக்கு சீக்கிரத்தில் செஞ்சு காமிக்கணும், அதனால் அது செஞ்சிட பிறகு அதை நான் செஞ்சுப்பேன். மீதம் இருக்கிற மாவில் நீங்கள் நெய் அல்லது எண்ணெயை தொட்டு சுட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கொலஸ்ட்ரால்ங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தவிர்த்து கூட நீங்கள் ரோட்டியாக கூட இது செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சூடான தவாவில் போட்டுக்கலாம். எப்படி அழகாக இருந்த கலர் இப்படி வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், சுட்ட பின்னாடி அதே நல்ல நிறத்துக்கு வந்துடும்.
அந்த கிரீஸியாக இருக்கும்போது பாருங்கள் அந்த நேச்சுரல் கலர் வந்துடுது இல்லையா. இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சப்பாத்தி அதில் பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாகவும் இருக்குது. அதனால் ஸ்பைசி பீட்ரூட் சப்பாத்தி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நானாக கண்டுபிடிச்சி நானாக செய்கிறது, அதனால் ரொம்ப சுவையாகவும் இருக்குது. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு பீட்ரூட் சாப்பிட வைக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் எல்லாருமே ஆஹா என்ன சாமர்த்தியம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, உங்களுக்கு இது போன்ற வித்தியாசமான சமையல் வேணும்னா என்ன வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எந்த தலைப்பை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம். ஒன்று சாப்பிட்டு காமிக்கணும், அடுத்தது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லணும். சாப்பிட்டு பார்க்குறேன். அதாவது பீட்ரூட்னா ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும், அதனால் வேண்டாம் தான் நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. இதில் அந்த இனிப்பு இல்லை. நம்ம பச்சை மிளகா மற்றதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குது. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். 2 விஷயங்களில் முதலாவது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். 2லுமே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்ற பெயர் இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப புது பொருள்கள், தரமான பொருள்கள் எல்லாம் நாங்கள் தினமுமே அப்லோட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ புதிதாக 50 நகைகள் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் தயாரிக்கின்ற பொருள்கள் அத்தனையுமே ஆர்கானிக், நான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹேண்ட் தான் செய்யுது. அதனால் அது செய்து நல்ல ரிசல்ட் வரணும் இல்லையா. உங்களுக்கு எந்த சரும பாதிப்பும் வரக்கூடாது, எந்த உடல் பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக பார்த்து செய்கிற கட்டாயம் நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் தருவேன். சரிங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக கைட் பண்ணி மேப் கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுரும். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில், உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க பொருள்கள் தாங்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று முக்கியமானது நான் தெரிவிச்சுக்கிறேங்க, வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடையாது. விஹா என்கின்ற பெயர் தாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அப்படி விற்க மாட்டாங்க. விற்றவர்களை நாங்கள் கண்டுபிடிச்சு அதற்கான சரியான இதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதாவது புகார் தெரிவிச்சிட்டோம். அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியுவீங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.